திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருக்கும் பாடல் திரு தூங்கானை மாடம். வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். திருச்சிற்றம்பலம். ஒடுங்கும் பிணி பிறவி கேடென்றிவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம். ஒடுங்கும் பிணி பிறவி கேடென்றிவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம். அடங்கும் இடங்கருதி நின்றீரெல்லாம் அடிகள் அடி நிழற்கீழாம் வண்ணம். கிடங்கும் அதிலும் சுழாவியங்கும் கெடுமனைடோறும் மனையின் மறையின் ஒளி. தொடங்கும் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாட தொழுமின்களே. தூங்கானை மாடத்து தொழுமின்களே. ஒடுங்கும்னா வெளிப்படுதற்குரிய காலம் வருந்துணையும் ஒடுங்கியிருக்கும் நோய். அதான் ஒடுங்கும் பிணி பிறவி. ஒடுங்கும் பிணி ஒடுங்கி இருக்கும், வெளிப்படுறதுக்கு வர காலம் வரைக்கும் அந்த நோய்க்கிருமி அது ஒடுங்கி இருக்கும். அதை தான் சொல்கிறார். ஒடுங்கும் பிணி பிறவி கேடென்றிவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம். வெளிப்படுவதற்குரிய காலம் மருந்தனையும் ஒடுங்கி இருக்கும் நோய். அப்புறம் இனி வரும் பிறப்புகள் துன்பங்கள் ஆகியனவாய இவைகளை உடைய இவ்வாழ்க்கை நீங்க தவம் புரியதற்கு உரிய இடத்தை விரும்பி நிற்கும் நீவீர் எல்லீரும் அகழும் அதில் சூழ்ந்து எல்லா இடங்களிலும் உள்ள வீடுகள் தோறும் வேதங்களின் ஒளிகள் ஒலிக்கும் கடந்தை என்னும் ஊரில் உறையும் அடிகளாகிய சிவபெருமானின் அடிநீடலின் கீழ் அவருக்கு ஆளாகுமாறு அவர் கோயிலாகிய திருத்துங்கானை மாடம் செல்வீராக. அதான் ஒடுங்கும் பிணியர். கடைசியில் அந்த கடந்தைங்கிறது அந்த அந்த கோயிலை குடிக்கிறது. மன்னார் முழவு அதிரும் மாட வீதி வயற்காழி ஞான சம்பந்தன் அல்ல. பெண்ணாகடத்து பெருங்கோயில் சேர் பிறை புரிஞ்சும் தூங்கானை மாட மேயான். மன்னார் முழவதிரும் மாட வீதி வயற்காழி ஞான சம்பந்தன் அல்ல. பெண்ணாகடத்து பெருங்கோயில் சேர் பிறையுறிஞ்சும் தூங்கானை மாட மேயான். கண்ணார் கடல் பரவு பாடல் பத்தும் கருத்துணர கற்றாரும் கேட்டாரும் போய். கண்ணால் கடல் பரவு பாடல் பத்தும் கருத்துணர கற்றாரும் கேட்டாரும் போய். விண்ணோர் உலகத்து மேவி வாழும் விழியதுவேயாகும் வினை மாயுமே. மார்ச்சனையோடு கூடிய முழவு ஒளி செய்யும் மாட வீதிகளை கொண்டுள்ள வயல்கள் சூழ்ந்த சீர்காழிப்பதியில் தோன்றிய ஞான சம்பந்தர் பெண்ணாகடத்தில் பெருங்கோயிலாக விளங்கும் வானலாவிய திருத்தூங்கானை மாடத்து இறைவன் திருவடிகளில் பரவி பாடல்கள் பற்றியும் கற்றவரும் கேட்டவரும் விண்ணவர் உலகத்தை மேவி வாழ அப்பாடல்களை தவப்பயன் தரும் வினைகள் மாயும்.
இந்த தலத்தை பற்றி பார்க்கணும்னா, இது நடுநாட்டு தலம். விருத்தாசலத்திலிருந்து பேருந்து வழியில் செல்லலாம். இந்த தலம் பெண்ணாகடம் எனவும் திருக்கடந்தை நகர், அதான் அந்த பாட்டில் கடைசியில் கடந்தைன்னு வந்துச்சுல்ல, அதான் கடந்தைன்னா பெண்ணாகடத்தை அந்த ஊரை குறிக்கிறது. அதுதான் இதில் இந்த தலம் பெண்ணாகடம் எனவும் திருக்கடந்தை நகர் எனவும் வழங்கும். பெண் தேவக்கண்ணியர் ஆண், அதாவது இது எப்படி இந்த பெண்ணாகடம்னு எப்படி பேர் வந்ததுக்குன்னு காரணம் பார்க்கும்போது, பெண் ஆ கடம், பெண்ணாகடம், பெண் ஆ கடம், பெண் ப்ளஸ் ஆ ப்ளஸ் கடம். பெண்ணுன்னா தேவக்கன்னியர்கள் குறிக்கிறது, ஆனா காமதேவு, ஆவன்னா காமதேனு, கடம்னா வெள்ளை யானை. அதான் பெண் ஆ கடம், பெண்ணாகடம் ஆகிய இவர்கள் பூசித்து பேறு பெற்றதல்ல நான் இப்பெயர் எழுதியது. ஆலயத்தின் பெயர் தூங்கானை மடம். ஆலயத்து பேர் தூங்கானை மடம். அப்பரடிகள் பொன்னார் திருவடி கொன்றுண்டு விண்ணப்பம் என்றேத்தி தம்முடைய தோளின் மேல் சூளக்குறியும் இடபக்குறியும் பெற்ற தலம். இங்கு அவதரித்த கலிக்கம்ப நாயனார் ஒரு நாள் தன் பணியாளனே சிவனடியாக வர தம் மனைவி அவருக்கு நீர் வார்க்க தாழ்ந்தமையை அறிந்து மனையின் கரத்தை வாள் கொண்டு வெட்டி வீடு பெற்றார். மெய்கண்ட தேவரின் தகப்பனார் அச்சுத கலப்பாளர் வாழ்ந்த தலமும் இது. சுவாமி பெயர் சுடற்கொழுந்துநாதர், அம்மை கடந்தை நாயகி, தீர்த்தம் கெடில நதி. ஆக இவ்வளோ அருமை பெருமை நிறைந்த இந்த தலத்து எம்பெருமானை கழித்து இன்புற்று அவருடைய அருள் பெற்றுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தாங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நலமாடு. திருச்சிற்றம்பலம்.